அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லோருடைய முகத்திலும் தெரிகிறது. சுருக்கமாக சொல்கிறாங்க, டிக்டாக்கு நிறைய செய்தி கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இனிமேல் யாரும் பாகிஸ்தானுக்கு மாமியார் வீட்டுக்கு போன்னு சொல்லவே மாட்டாங்க ஹஸரத். இன்ஷா அல்லாஹ் இது எங்களுடைய மண் என்பதை எவ்வளோ எளிமையாக எவ்வளோ அற்புதமாக சொன்னார் எங்களுடைய அடையார் ஆசான் அவர்களுக்கு அனைவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஃபித்தாரன் என்ற துவாவோடு அல்லாஹ் உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் இது போன்ற நல்லிணக்க உரையை தொடர்ந்து நீங்கள் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய உலகத்தின் எல்லா பகுதியிலும் பேச வேண்டும் என்ற ஆசை இந்த நல்ல நேரத்தில் வெளிப்படுத்தியவனாக இப்பொழுது நாம் நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். அதைத் தொடர்ந்து மேடையில் பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியது. அதைத் தொடர்ந்து டாக்டர் மற்றும் சமய பெரியவர்களுடைய உரை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று இந்த சமய நல்லிணக்க உரையை கை தூக்கி நாம் சொன்னோம் என்றால் அது இந்த விழாவிற்கு ஒரு சிறப்பாக அமையும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லோரும் கொஞ்சம் எரிச்சு நின்றுங்க. இப்போ நம்முடைய மாவட்ட ஜமாத்துல் சபையினுடைய செயலாளர் அந்த உறுதிமொழியை வாசித்து அதை நாம் ஒற்றுமையோடும் இன்ஷா அல்லாஹ் ஓங்கி சொல்வோம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானார். சமய நல்லிணக்க உறுதிமொழி. உங்களுடைய கரங்களை நெஞ்சில் வச்சுக்கோங்க. நான் சாதி, இன, வட்டார, மத, மொழி பாகுபாடு எதுவுமின்றி இந்தியாவின் அனைத்து மக்களின் உணர்வுபூர்வ ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் பாடுபடுவேன் என்று உளமாற உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் எங்களுக்கிடையேயான அனைத்து வேறுபாடுகளையும் வன்முறையில் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் அரசியல் அமைப்பு சட்ட வழிமுறைகளை பின்பற்றியும் தீர்த்து கொள்வேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அரை தக்பீர், அரை தக்பீர். அப்படியே உட்காந்துக்கோங்க, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ். இப்பொழுது மேடையில் உள்ள அனைத்து உள்ளங்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் முக்கியமான நிகழ்வாக நம்முடைய டாக்டர் அவர்கள் நம்முடைய